நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை டு நத்தம் போற ரோட்ல கடவுர் என்ற கிராமத்துல ரெண்டு அழகான மலைகளுக்கு நடுவுல செசி என்ற அமைப்பு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு 15 கிராமம் இங்க சுத்தி இருக்குங்க. அந்த 15 கிராமத்துல ஒரு 500க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இலவச மாலை நேர கற்றல் மையத்துல எங்க செசில் அமைப்புல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு படிப்புன்னு மட்டும் சொல்லி கொடுக்காம அவங்களுக்காக கலையில கோலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம், சாட்டைக்குச்சி இந்த மாதிரி பல கலைகளையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். அவங்களுக்கு படிப்பும் கலைன்னு சொல்லி கொடுக்காம அவங்கள இயற்கை பாதுகாக்கிறதுக்காண்டி குழந்தைகளுக்கு பொது நலத்தோடு செயல்படக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்தி இயற்கையை காப்போம், இயற்கையை மீட்போம் என்ற திட்டத்தின் கீழே இவங்கள பல மரக்கன்றுகளை நட்ட வச்சு அதை பராமரிச்சுக்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நட்டு வச்ச கன்றுகளை மீண்டும் பராமரிக்கத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். என்னுடைய பெயர் சின்னாக்கால் பழனி. நான் கடவுர் செசி மாலை நேர கற்றல் மையத்தில் சௌந்தர்யா அக்காட்ட படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து மரக்கன்றை நட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எப்படி கடையில் தண்ணி காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நிலைமை எதிர்காலத்தில் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, விதை பந்து பண்ணி நாங்கள் எங்கெல்லாம் வெளியே போகிறோமோ அந்த இடத்துலலாம் தூக்கி போட்டு மேலும் மேலும் இயற்கையை வளப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நன்றி. என்னுடைய பேர் ராசுஸ்மிதா. முன்ன எங்கள் ஊர் எப்படி இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் மரங்களாம் அந்த ரோட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது அப்படியே இயற்கைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்த ஊரை 4 வழிச்சாலைகள் அமைக்கிறோன்னு இருந்த மரங்களை முழுவதும் வெட்டி இப்போ ரோட்டில் போயிட்டு வரும்போது பார்த்தா பாலைவனத்துக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் பொது இடங்களிலும் ரோட்டுகளிலும் நிறைய மரங்களை நட்டுக்கிட்டு வரோம். இந்தியாவின் முதுகெலும்பான கிராமம் எல்லாம் மாறி போச்சு. நவீன மனிதனின் கனவாக நகரமாச்சு. நாகரிகம் என்ற பெயரில் நகரம் எல்லாம் நரகமாச்சு. பக்குவமா வாழ்ந்து வந்த கிராமத்து வாழ்க்கை மறந்து போச்சு. சொகுசு வாழ்க்கை வாழத்தான் நகர வாழ்க்கைக்கு மாறியாச்சு. பாசத்தை பங்கு போடும் கிராமத்து வாழ்க்கை மறந்து போச்சு. பணத்தை மட்டும் பங்கு போடும் நகர வாழ்க்கைக்கு மாறியாச்சு. விளைநிலங்களோடு களமாடிய கிராமத்து வாழ்க்கை மறந்து போச்சு. அடுக்குமாடு குடியிருப்பு அதிகம் கொண்ட நகர வாழ்க்கைக்கு மாறியாச்சு. சுகாதார காற்றை சுவாசித்த கிராமத்து வாழ்க்கை மறந்து போச்சு. தொழிற்சாலை புகையோடு வாழும் நகர வாழ்க்கைக்கு மாறியாச்சு. ஆறு, குளம், ஏரியோடு சுகமாடிய கிராமத்து வாழ்க்கை மறந்து போச்சு. கழிவு நீரால் மாசுபட்ட நகர வாழ்க்கைக்கு மாறியாச்சு. கால்நடைகள் கூட குடும்ப உறுப்பினராக சேர்ந்து வாழ்ந்த கிராமத்து வாழ்க்கை மறந்து போச்சு. முதியோர் இல்லம் அதிகம் கொண்ட நகர வாழ்க்கைக்கு மாறியாச்சு. இயற்கையை காப்போம், இயற்கையை மீட்போம்.